வணக்கம். இப்போ கன்சீவாக இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இந்த நார்மல் டெலிவரிக்கு வந்து நார்த்தம்பழம் ரொம்பவுமே உதவி செய்யுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த்தம்பழம் வந்துட்டு நம்ம சாறு பிழிஞ்சு வெந்நீர் கலந்து அடிக்கடி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஏற்படுற வாயு தொல்லை விடுபட்டு வயிற்றுப்பொருமல் பிரச்சனை வந்து இந்த கன்சீவாக இருக்கிற டைமில் தடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் உடல் சூடு தணிஞ்சு புத்துணர்வு கிடைக்கும். அது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பித்தம், அப்புறம் வந்து ரத்தமும் அசுத்தம் அடைகிறது, இந்த மாதிரி பல நோய்கள் வந்து தடுக்கப்படுது. கர்ப்பிணி பெண்கள் வந்து நார்த்தம்பழத்தோட சாறை எடுத்து தண்ணீர் கலந்து அதில் 1 ஸ்பூன் தேன் விட்டு நல்லா கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளைகள் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் சுகப்பிரசவம் நடைபெறதுக்கு இது ரொம்பவுமே உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நார்த்தம்பழத்தை சாறு எடுத்து அதனோட பனங்கற்கண்டு இல்லைன்னா தேன் கலந்து குடிச்சிட்டு வரும்போது என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்பு எப்போவுமே வலிமையாக இருக்கும். சுகப்பிரசவம் அந்த பெயின் வரும்போது அந்த பெயினை டாலரேட் பண்ணிக்கிற அந்த ஒரு உடம்பு வந்து அந்த வலியை தாங்கிக்கிற ஒரு பக்குவத்தில் இருக்கும். இதனால் வந்து கர்ப்பிணி பெண்கள் நார்த்தம்பழத்தை கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறது சுகப்பிரசவத்துக்கு வந்து உண்மையிலேயே வழிவகுக்கும். தேங்க்யூ.